இந்த உலகத்தில் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. தானும் வாழ வேண்டும், அடுத்தவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் எப்போதும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவர்களை மட்டுமல்லாமல் தனக்கு போட்டியாக இருப்பவர் என கருதப்படுபவரையும் அழித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் நிறைய பாவங்களை செய்ததால் நரக படுகுழி என்கிற கிணற்றில் விழுந்து விட்டார். அந்த கிணற்றில் ஏற்கனவே பாவம் செய்தவர்கள் விழுந்து கிடந்தார்கள். உள்ளே ஏகப்பட்ட சத்தம். இப்பொழுது விழுந்த அந்த மனிதரின் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு மகான் இருந்தார். இந்த மனிதர் போடுகின்ற சத்தம் அதிகமாக கேட்டதும் கிணற்றை எட்டி பார்த்தார் அந்த மகான். மகானை பார்த்தவுடன் அந்த மனிதர், சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினார். அந்த மனிதரை பார்த்ததும் மனித சமுதாயத்திற்கு அந்த மனிதர் என்னென்ன கெடுதல் செய்திருக்கிறார் என்ற விவரம் மகானின் கண் முன்னே தெரிந்தது. இருந்தாலும் அந்த மனிதரை காப்பாற்ற ஏதாவது வழி உண்டா என்று யோசித்தார். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அந்த மனிதர் தனது வாழ்நாளில் செய்திருக்கிறாரா என்று பார்த்தார். ஒரு சமயம் அந்த மனிதர் தன் காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை தன்னை அறியாமல் மிதிக்காமல் தாண்டி போயிருந்தது தெரிய வந்தது. இந்த செயலுக்காக அந்த மனிதரை கரையேற்ற முடியுமா என்று சிந்தித்தார். உடனடியாக அவர் கையில் சிலந்தி ஒன்று வந்து நின்றது. அதனிடமிருந்து நூலிழை வெளிவர ஆரம்பித்தது. அந்த நூலிழை கிணற்றின் ஆழம் வரைக்கும் நீண்டு கொண்டே போயிற்று. உடனே அந்த மகான் கிணற்றில் இருந்த மனிதரை பார்த்து, இந்த நூலை பிடித்து கொண்டு மேலே ஏறி வா என்றார். இதற்கு அந்த மனிதர், சிலந்தி நூல் என்னை தாங்குமா என்று கேட்டார். எல்லாம் தாங்கும், அதை பிடித்து வா என்றார் மகான். சந்தேகத்துடனேயே அந்த நூலிழையை பிடித்து இழுத்து பார்த்தார் அந்த மனிதர். நூலிழை வலுவாக இருந்தது. எனவே அதை பிடித்து கொண்டு மெதுவாக ஏறி வர ஆரம்பித்தார். பாதி தூரம் வந்தவுடன் அந்த மனிதரின் காலுக்கு கீழே கொஞ்சம் சத்தம் கேட்டது. கீழே குனிந்து பார்த்தார் அந்த மனிதர். வேறு சிலரும் அந்த நூலிழையை பிடித்து கொண்டு மேலே வந்து கொண்டிருந்தார்கள். உடனே அந்த மனிதருக்கு கோபம் வந்தது. தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து தன் காலுக்கு கீழே உள்ள நூலிழையை வெட்டிவிட்டார். இனிமேல் தான் மட்டும் மேலே ஏறிவிடலாம் என்று நினைத்தார் அந்த மனிதர். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? மொத்த நூலிழையும் அறுந்து விழுந்தது. அந்த மனிதரும் பொத்தென்று கீழே விழுந்து விட்டார். மறுபடியும் கத்த ஆரம்பித்தார். ஏற்கனவே தன்னை அறியாமல் அந்த மனிதர் செய்த ஒரு நற்செயல் அந்த நூலிழைக்கு உறுதியை கொடுத்தது. இப்போது அவர் செய்த பாவம் அந்த நூலிழையை வலுவிழக்க செய்துவிட்டது. அடுத்தவர்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனிதருக்கு இருந்திருந்தால் அந்த மனிதர் கரையேறி இருப்பார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. எனவே அதல பாதாளத்தில் வீழ்ந்து விட்டார் அந்த மனிதர். திரைப்படத்துறையால் தானும் தன் குடும்பமும் மட்டும் செழிப்படைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த நிலைமையில்தான் இன்று இருக்கிறார்கள். திரைப்படம் என்பது பல்வேறு கலைஞர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் ஒரு கருவி என்றாலும், நல்ல கருத்துக்களையும் முற்போக்கு சிந்தனைகளையும் எண்ணங்களையும் இளைய சமுதாயத்தினரிடம் எடுத்துச் செல்லும் வகையிலும், சாதி மற்றும் மத ரீதியிலான வகையில் பிறர் மனம் புண்படாமல் இருக்கும் வகையிலும், வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகளை தவிர்த்தும் படங்களை எடுக்க வேண்டும் என்று திரைப்பட தயாரிப்பாளர்களை இந்த தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வதுடன், திரைப்படத்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எனது தலைமையிலான அரசு நல்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் இந்திய
திரையுலகம் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். திரைப்பட தொழிலாளர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.